What is real blessing is being prosperous by God, through God, in God. உண்மையான ஆசீர்வாதம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவன் மூலமாக தேவனுக்காக நிற்பதுதான் உண்மையான ஆசீர்வாதம். Our poverty does not bring glory to God. Our prosperity brings glory to God. Prosperity is not becoming more richer than our neighbor. It is about being content and prosperous with what God has given. Amen. கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாரோ அதுல திருப்தியாக சந்தோஷமாக இருப்பதுதான் செழிப்பிற்கான அர்த்தம். Your history is not your future. உங்கள் சரித்திரம் உங்கள் எதிர்காலம் கிடையாது. Your future is far blessed. உங்கள் எதிர்காலம் மிகுதியாய் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. You are not going to be without blessing. You are going to be a blessing. Amen. ஆசீர்வாதம் இல்லாம நீங்க இருக்க போறதில்ல, நீங்களே ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாற போகிறீர்கள். Whatever shalom you had before, more than that God will give you shalom. Amen. இதுக்கு முன்பாக என்னென்னலாம் ஷலோமை நீங்கள் அனுபவித்தீர்களோ அதை விட கர்த்தர் மேன்மையான சமாதானத்தை ஷலோமை கர்த்தர் உங்கள் முந்தின சீரை பார்க்கிறோம். உங்களுக்கு நற்சீர். The promise for the February 2024 is taken from 2024 ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் வாக்குத்தத்தம் Ezekiel chapter 36. எசேக்கியேல் 36 அதிகாரம். Let us read from verse 9 onwards to 11. 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். What a wonderful promise. என்ன ஒரு அருமையான வார்த்தை இது. Beautiful word. அழகான வார்த்தை. The promise is actually verse 11. தீர்க்கதரிசன வார்த்தை 11ஆம் வசனம். Where the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I will prosper you more than before. முன்னாடி நீங்க இருந்ததை காட்டிலும் இப்பொழுது உங்களை இன்னுமாக செழிப்பாக இருக்கும்படியாக நான் ஆசீர்வதிக்க போகிறேன். I will prosper you more than before. முந்தின நீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்ய போகிறேன். Somebody shout amen. Amen. You know, many times we think whatever we have seen is the best. அநேக வேளைகளில் நாம் நினைக்கிறோம் நம்ம பார்த்தது தான் ரொம்ப சிறந்தது என்று. And we come to a conclusion after this it is going to be only the downward trend. இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல, நான் அப்படியே கீழே தான் இறங்கிட்டு வருவேன் போல அப்படின்னு நீங்க யோசிக்க கூடும். We feel that the best days are behind us. நாம யோசிக்கிறோம் நல்ல நாட்கள் கடந்த நாட்கள் அது முடிந்து போய்விட்டது என்று. Only from now it is going to be compromised days. இப்போ இருக்கிற நாட்கள்ல இருந்து இனிமே என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் போல அப்படின்ட்டு யோசிக்கலாம். But the Lord would like to tell you, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், more than what you have ever seen, நீங்க என்னென்னலாம் இதுவரைக்கும் பார்த்தீங்களோ, this month is going to be better than that, blessed than that. Amen. இந்த மாதம் நீங்க எதெல்லாம் பார்த்தீங்களோ அதை காட்டிலும் சிறந்ததாய் இருக்க போகிறது. More prosperous than before. முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக தேவன் செய்ய போகிறார். Many times we think that whenever we speak about the word prosperity, it is sometimes disturbing to some people. சில பேர் இப்படி நினைத்துக் கொள்கிறாங்க, செழிப்பு என்று பேசும்பொழுது அவங்களுக்கு ஒரு மாதிரி அது ஒரு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கிறது. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். It is God's desire for everybody to prosper. Amen. எல்லாரும் நன்றாக செழிப்பாய் இருப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. Our poverty does not bring glory to God.
our prosperity brings glory to God. உங்க வறுமை தேவனுக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வர போகிறதல்ல, ஆனா நாம் செழிப்பாக ஆசீர்வாதமா இருக்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. It is written in Numbers 24:1, it is the desire of God to see Israel blessed. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. In 3 John verse 2, it is written, beloved, prosper even as your soul prospers. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு என்று சொல்லப்படுகிறது. So many times we don't understand it is in God's will for us to be prosperous. தேவ சித்தமாய் இருக்கிறது நாம் நன்றாக சுகமாய் செழிப்பாய் இருப்பது. The message of prosperity has been misused and abused by some. செழிப்பின் உபதேசமும் செய்தியும் பல பேரால அது கலங்கம் பட்டு இருக்கிறது. We need to have a balance about it. நமக்கு அதை குறித்ததான ஒரு பேலன்ஸ் வேண்டும். What is real blessing is being prosperous by God, through God, in God. உண்மையான ஆசீர்வாதம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவன் மூலமாக தேவனுக்காக நிற்பதுதான் உண்மையான ஆசீர்வாதம். God releases his blessings of prosperity in many ways. அநேக விதங்களில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்காக தருகிறார். More than whatever prosperity you have seen, I am going to give you better and blessed prosperity. Amen. நீங்க இதுவரைக்கும் பார்த்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் நேர்த்தியான சிறப்பான பங்கை தேவன் தரப்போகிறார். Before I explain to you how God is going to make you prosperous, I want to give some disclaimers, some errors to avoid. சில காரியங்களை நான் உங்கள் புரிதலுக்காக சொல்ல விரும்புகிறேன். என்றால் prosperity அல்லது செழிப்பு என்று சொல்லும்போது அதை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சரியா? Making prosperity as an indicator of your spiritual life. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நன்றாக இருந்தால்தான் செழிப்பாக இருக்க முடியும் என்று அதை ரெண்டத்தையும் நீங்கள் இண்டிகேட்டராக போட்டு வச்சுக்க கூடாது. ஒருத்தவங்க நல்லா ஜெபிச்சாங்கன்னா நீங்கள் ஏன் கடனில் இருக்கிறீங்கன்னு அவங்கள கேட்கக்கூடாது. It doesn't, integrate with each other. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நீங்க செழிப்பாய் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. இதையும் அதையும் நாம் இணைத்து பார்க்க கூடாது. Making prosperity as an indicator of your spiritual life. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான ஒரு முக்கியமான காரியமாய் அதை எடுத்துக்கொள்ள கூடாது. So supposing when I say an indicator of God's blessing is a house, it means in the Bible God blesses people with a house. That doesn't mean those that don't have a house are under a curse. It might take time, but don't connect spiritual life with prosperity. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையும் செழிப்பையும் நீங்க இணைத்து வைக்காதீர்கள். You have to understand God has a calling for everyone. Amen. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொருவருக்கு தேவன் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். That's why the Lord wrote in the 10 commandments, do not covet your neighbor's wife, their house or the servants. அதனால தான் 10 கற்பனைகளில் போடப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுடைய வீடையோ மனைவியையோ அவர்கள் வேலைக்காரர்களையோ நீங்கள் இச்சிக்க கூடாது. So prosperity is not becoming more richer than our neighbor. It is about being content and prosperous with what God has given. Amen. கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாரோ அதில் திருப்தியாக சந்தோஷமாக இருப்பதுதான் செழிப்பிற்கான அர்த்தம். மற்றவர்களை பார்த்து அவங்கள விட நான் உயரமா மேல வரணும்ன்ற எண்ணம் கிடையாது. Never compare yourself with others and be disheartened. Oh, I am not like them. Look at me, they are so blessed. Never speak like that. God has blessed you wherever you are. Amen. மற்றவங்களை பார்த்து நீங்க பொறாமைப்படுறதோ, அவங்கள பாருங்க இப்படி இருக்கிறாங்க நான் இப்படி ஆயிட்டேனேன்னு சொல்லி யோசிக்காம கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்கிற எண்ணம் உங்களுக்கு திருப்தியை கொண்டு வரும். Somebody said hallelujah. Hallelujah. Number 3, stating that a lack of prosperity is lack of faith. Don't say you don't have faith, that's why you are not prosperous. உங்களுக்கு செழிப்பு இல்லாதது நிமித்தம் உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று சொல்லாதிருங்கள். Hallelujah. Hallelujah. James 2 verse 5 says, யாக்கோபு 2:5 இப்படியாக சொல்லுகிறது, He has chosen the poor of this world to be rich in faith and heirs of the kingdom which he promised to those who love him. தேவன் உலகத்தின் தரித்திரரை
விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? யார? தரித்திரரை அவர் எதில் ஐஸ்வர்யவானாய் பார்க்கிறார்? விசுவாசத்தில். For a man who has so much of money to do things, he doesn't need faith. செழிப்பாய் இருக்கிற ஒரு மனிதன் எந்த காரியத்தை வேணாலும் செய்யலாம், ஆனா அவருக்கு விசுவாசம் என்கிற ஒரு காரியம் தேவையில்லாமல் இருக்கலாம். But a person who doesn't have riches but operates in faith, the Bible says God is chosen them. ஆமென். ஒருவேளை ஐஸ்வர்யங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனா அந்த மனிதன் விசுவாசத்தில் செயல்படும் பொழுது தேவன் அவர்களை தேர்ந்தெடுத்து அவ்வண்ணமாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். Number 4 disclaimer is this: doing no work but claiming to live by faith and expecting money just to come to you is very 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 bad. வேலையே செய்யாம சும்மா உட்கார்ந்துட்டு இருந்து விசுவாசத்துல இங்க இருந்து பணம் வரும் அங்க இருந்து பணம் வரும்ன்ற விசுவாசத்துல வாழ்றேன் பிரதர், வாழ்றேன் அப்படின்னு சொல்றது வேலைக்கே போறது இல்ல. எப்படி பிரதர் சாப்பிடுறீங்க? கர்த்தர் எங்களுக்கு தராரு பிரதர். இயல கர்த்தர் தராரா? உங்க அம்மா சொத்தை, உங்க அப்பா சொத்தை, உங்க அக்கா கிட்ட, உங்க அண்ணன் கிட்ட மாசமான கையேந்திரியா? Don't say I am living by faith if you don't work. நீங்க வேலை செய்யலனா நான் விசுவாசத்துல வாழ்றேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. Sending the wife to work and sitting and saying I am praying for you ma, I will cook and keep for you ma, this is all dagalti வேலை. மனைவியை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டில் நான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன், நான் உனக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் சொல்லாதீங்க. If you don't work, Bible says in 2 Thessalonians chapter 3 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் verse 10, 10ஆம் வசனம், for even when we were with you we commanded you this, if anyone will not work neither shall he eat. வேலை செய்யலனா சாப்பிட வேண்டாம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாத இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாத இருந்தால் அவன் சாப்பிடக்கூட. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேலை செய்யலனா சாப்பிடாதீங்க, ஃபாஸ்டிங் இருங்க. Now because why I am saying this is because there is a whole generation which doesn't want to work at all. ஏன் இந்த காரியத்தை நான் சொல்றேன்னா, இப்ப வருகிற சந்ததி ஒரு குரூப் இருக்கறாங்க, எதுமே செய்ய கூடாது. Nobody wants to do hard work. கடினமான வேலையே செய்ய கூடாது. Nobody wants to work under somebody. இன்னொருத்தர் கீழ வேலை செய்ய பிரியப்படுவதில்லை. Everybody wants to be a raja. எல்லாரும் ராஜாவா. Nobody wants to be a kuja. யாருமே கூஜாவா இருக்கணும்ன்ற எண்ணம். Everybody wants to be the manager. Then how can a company run? There has to be some people to work. எல்லாருமே மேனேஜரா இருந்தா அப்புறம் யார் வேலை செய்யறது? யாராவது வேலை செய்யறது கொஞ்சம் ஆட்கள் இருக்கணும்ல. So the problem is there is a pride which does not allow people to go humble themselves and work under another person. என்னன்னா ஒரு பெருமையான ஒண்ணு உள்ள வந்துட்டு அவங்களால தாழ்த்தி இன்னொருத்தர் கீழ போய் வேலை செய்ய முடிவதில்லை. They come and pray with the pastor. பாஸ்டர் கிட்ட வந்து ஜெபிப்பாங்க. Pastor, pray that I will be so rich I will give money to build the church. பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் பயங்கர பணக்காரனாகி நான் தான் சபைக்கு பணத்தை கொடுக்கணும் கட்டுறது. What are you doing now? Nothing, pastor. இப்போ என்ன பிரதர் பண்றீங்க? நான் ஒண்ணும் பண்ணல. முதல்ல போய் 4 காசு சம்பாதிச்சிட்டு வந்துட்டு அதுக்கு அப்புறமா பேசு. Prosperity is not a lottery cheat. செழிப்பா இருக்கிறது லாட்டரி சீட்டை வாங்குறது கிடையாது. God is not a surrender lottery owner. சுரண்டல் தெரியும், முன்னாடி லாட்டரி வாங்கிட்டு சுரண்டி நம்பர் ஜெயிச்சிட்டோம். நம்ம ஆண்டவர் லாட்டரி கடை நடத்தி ப்ராஸ்பரிட்டியை கொடுக்குறது. சில பேர் ஆண்டவரே இன்னைக்கே என் வீட்டுக்கு யாராவது 10 லட்சம் கொண்டு வந்து கொடுத்துட்டா, கதவை தட்டி கொடுத்துட்டா. இதெல்லாம் பகல் கனவு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பகல் கனவு காணாதீங்க. Don't have daydreams. அதுக்காக சில பேர் சொல்றாங்க, நான் ஒரு அற்புதத்துக்காக காத்துட்டு இருக்கிறேன். என்ன அற்புதம்? பக்கத்து வீட்டுக்காரன் யாராவது தட்டி உங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகணும். ஒன்றும் வராது. God will provide. Somebody said amen. Amen. கர்த்தர் அந்த தேவையை சந்திப்பார். In verse 12, 2 Thessalonians chapter 3 verse 12. 12ஆம் வசனத்தில், இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். I command and urge in the Lord Jesus Christ to settle down and earn the food they eat. Settle down and earn the food. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உட்கார்ந்து வேலை செய்ப்பா. Settle down and do the work. ஆமா. Just sitting and waiting. I'm waiting for my miracle. என் அற்புதத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர்.
Number 5, disclaimer. ஐந்தாவதாக, Using tithing and giving as a scheme to get rich. தசம பாகத்தை கொடுத்து பணக்காரராக நினைக்கிறது. Lord, I am giving this to you. ஆண்டவரே, நான் உங்களுக்கு இதை தரேன், Add the interest இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்துக்கோங்க, and multiply it. அதை அப்படியே பெருக்கி கொடுத்துருங்க. You have to give me. நீங்க எனக்கு கொடுத்துதான் I gave you, no? நான் உங்களுக்கு கொடுத்தேன் இல்ல? You told me I gave it for the offering. Now what are you doing, Lord? நீங்க சொன்னீங்க, நான் கொடுத்துட்டேன் காணிக்கையா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆண்டவரே? God is not your collection agent. God is not a chit fund owner. சிட் ஃபண்ட் ஓனரும் இல்ல, கலெக்ஷன் ஏஜென்ட்டும் இல்ல ஆண்டவர். More than any interest that the world can provide, our God is so bigger than, far bigger than that. ஆமென். நம் தேவன் பெரியவராய் இருக்கிறார், அதை காட்டிலும் நேர்த்தியாய் செய்கிறவர். So don't use your tithing as a way and giving as a tool to get rich. God says if a person who gives should not remember what the right hand has given from the left hand. வலது கரம் கொடுக்கறது இடது கரத்துக்கு தெரியக்கூடாதுன்னு எதை கொடுக்குறீங்களோ கர்த்தருக்காக செய்றீங்க, அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த வலது கரம் இடது கரம் பத்தி அந்த வசனம் இருக்குதுல்ல, அது எதை குறிக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா? உங்க பிரெயின்ல ரெண்டு பகுதி இருக்குது. There are two parts in your brain. இடது கரத்துக்கு ஒரு பக்கம் பிரெயின் ஆக்டிவா The இருக்கு. right side of your brain is active and the left side of your brain is active. சோ எந்த கரம் கொடுக்குதோ அந்த கரத்துக்கு நேரா இருக்கிற பிரெயினுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? உங்க பிரெயின்லயே இன்னொரு பகுதிக்கு என்ன கொடுத்தீங்கன்னு தெரிய வேண்டாமா? There's no need for your brain to know what your right hand is doing and doesn't need the left side to know about what you're doing. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கொடுத்ததை அப்படியே லைட்டா சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கிருபையினாலே 10,000 ரூபாய் கர்த்தர் கொடுக்க கிருபை செய்தார். எல்லாத்துக்கும் எதுக்கு விடாம நம்ம கொடுத்ததுனால கர்த்தர் கொடுப்பார்னு எதிர்பார்க்கவே கூடாது. அவர் எப்படியும் கொடுப்பார். Amen. Somehow God will give and bless you abundantly. You should understand that he is not a debtor to any person. தேவன் யாருக்கும் கடனாளி அல்ல. Matthew chapter 6 verse 3. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். When you give to the needy, do not let your left hand know what your right hand is doing. நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. Send tithing and giving to the poor. Never count it. நீங்க தர்மம் செய்கிறதையும் தசம பாகத்தையும் நீங்கள் தயவு செய்து அதை எண்ணி பார்க்காதிருங்கள். Number 6, don't be enticed by prosperity preachers who say if you give to me you can become a blessing. செழிப்பு உபதேசியார்கள் பேசுகிற காரியத்தை நம்பாதீங்க. எனக்கு கொடுத்தேன்னா நீங்க செழிப்பா இருப்பீங்கன்னு சொல்றத நம்பாதீங்க. There are many who are using the word of God for their ultimate needs. அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துங்க. Don't be enticed by people who are only after money. காசுக்கு பின்னாலேயே போகிற ஜனங்களை குறித்து நீங்க கவனமா இருங்க. No, you help people. உதவி செய்யலாம் ஜனங்களுக்கு. But if you come to this church you will be prosperous, and if you give to me you will be prosperous, because God doesn't do it that way. The blessing comes from the Lord. Amen. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார். I go to some churches நான் சில சபைகளுக்கு செல்வதுண்டு. and I see the speaker box is torn. அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் அப்படியே கிழிஞ்சு இருக்கும். The mic is old rusted mic. பழைய துருப்புடிச்ச மைக்காக இருக்கு. That is not what God wants. God wants the church to prosper. Amen. ஆண்டவருக்கு சபை செழிப்பாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் இருக்கிறது. Both the Old Testament and New Testament reveals a generous God. Amen. உதாரத்துவமான தேவனை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கலாம். He is the Shaddai of the El Shaddai. Amen. Shaddai of the El Shaddai. சொல்லுங்க ஆமென். Amen. யாராவது சொல்லுங்களேன், Shaddai Shaddai of the El Shaddai. of the El Shaddai. It is the Almighty God. சர்வ வல்லமை உள்ள தேவன். The second one is a mother with a breast to feed his children. ஒரு தாயின் மார்புடைய ஒரு ஸ்திரியை போல தேவனை குறிப்பிடுகிற How வார்த்தை. it is for a child the mother's breast, so is God to his children. Amen. எப்படி ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் பால் கொடுத்து பராமரிக்கிறாளோ அப்படியாக தேவன் நம்மை போஷிக்கிறவராய் இருக்கிறார். So very important thing you have to understand.
முக்கியமான காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள When வேண்டும். God gives you, Proverbs 10:22, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், the blessing of the Lord brings wealth without painful toil for it. ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். Which means அப்படி என்றால் the blessing of the Lord is a shalom. கர்த்தருடைய ஆசீர்வாதம் சமாதானத்தோடு கூட வரும். Everybody say shalom. ஷலோம். Shalom means prosperity. Shalom means peace. Shalom means health. ஷலோம் என்றால் செழிப்பு, சமாதானம், சுகம். Shalom is the soundness of the whole being. ஷலோம் என்றால் ஒரு முழுமையை குறிக்கிறது. Shalom was granted to us because of the suffering of the Christ on the cross. That's what Isaiah 53:5 says. அதுதான் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. It is not just the healing, it is the prosperity of the entire soul. ஆமென். அது வெறும் சுகம் மாத்திரம் கிடையாது, அந்த ஆத்துமாவின் முழுமையான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. சொல்லுங்க ஆமென். ஆமென். Isaiah 53 verse 5. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, He was pierced for our transgressions. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் He நொறுக்கப்பட்டார். was crushed for our iniquities. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை The punishment that was brought us, அவர் மேல் வந்தது. the peace was on him. Somebody said amen. ஆமென். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். For the creation of the shalom of myself, he took the chastisement on him. ஆமென். அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிற அந்த அக்கினையை அவர் சுமந்தபடியினால், அந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் அந்த ஷலோம்லயே உங்களுடைய செழிப்பு இருக்கிறதுங்க. Amen. You have your prosperity inside that shalom. Somebody shout shalom. Shalom. Psalm 35 verse 27. சங்கீதம் 35:27ஆம் வசனம். Let them shout for joy and be glad who favor my righteous cause, and let them say continually, let the Lord be magnified who has pleasure in the prosperity of his servant. Who delights in the well-being of his servant. Wow, what a beautiful verse. எவ்வளவு இது அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சங்கீதம் 35:27 படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிங்க. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். நம்ம தமிழ்ல ஊழியக்காரனுடைய சுகம்னு சொன்னா வெறும் சரீர சுகம்னு நினைச்சுக்கிறோம். அது வெறும் சரீர சுகத்தை பற்றி அங்கு எழுதப்படவில்லை. தம்முடைய ஊழியக்காரனுடைய ஷலோமை விரும்புகிறவர். Amen. He desires the shalom of the servants of God. Somebody shout amen. Amen. The shalom of God in your house today. Amen. இந்த நாள்ல தேவனுடைய ஷலோம் உங்க வீட்டிற்குள் வரப்போகிறது. Shalom of God in your body. உங்கள் சரீரத்திற்குள் ஷலோம் வரப்போகிறது. Shalom of God in your finance. உங்களுடைய பொருளாதாரத்திற்குள் ஷலோம் வரப்போகிறது. Shalom of God in your joy in the house. தேவனுடைய சந்தோஷம் உங்கள் வீட்டிற்குள் ஷலோமாய் வரப்போகிறது. Shalom of God in your business. உங்கள் வியாபாரத்தில் ஷலோம். Shalom of God in your workplace. உங்கள் வேலை ஸ்தலத்திற்குள் ஷலோம் வரப்போகிறது. Shalom of God in your going in, going out and coming in. நீங்கள் போகையிலும் வருகையிலும் தேவனுடைய ஷலோம் உங்களோடு கூட இருப்பதாக. Somebody lift your hands and say shalom. ஷலோம். Somebody shout shalom. ஷலோம். You will have more shalom than your previous shalom. ஆமென். உங்கள் முந்தின ஷலோமை காட்டிலும் உங்கள் பிந்தின ஷலோம் செழிப்பாய் ஆசீர்வாதமாய் இருக்க போகுது. How many of you want to say amen to that? ஆமென். Hallelujah. Hallelujah. You are not going to be without blessing. You are going to be a blessing. ஆமென். ஆசீர்வாதம் இல்லாம நீங்க இருக்க போறதில்ல, நீங்களே ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாற போகிறீர்கள். Whatever shalom you had before, more than that God will give you shalom. ஆமென். இதுக்கு முன்பாக என்னென்னலாம் ஷலோமை நீங்கள் அனுபவித்தீர்களோ அதை விட கர்த்தர் மேன்மையான
சமாதானத்தை ஷலோமை கர்த்தர் Hallelujah. ஹalleluya. In 1 Samuel chapter 25 verse 6, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். what a wonderful promise that we have here. என்ன ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. 1 Samuel chapter 25 verse 6. அவனை நோக்கி நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உமக்கு சமாதானம், உம்முடைய வீட்டுக்கு சமாதானம், உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம். ஆமென். So shalom to you, shalom to your house, shalom to everything that you do. ஆமென். உங்களுக்கு சமாதானம், உங்க வீட்டிற்கு சமாதானம், நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் சமாதானம். See, regular promises are there. எப்பொழுதும் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. But my thirst is to always dig the word of God and get new promises for you. ஆமென். என்னுடைய வாஞ்சை என்னன்னா இன்னும் நிறைய வேதத்தை ஆராய்ந்து தேடி எடுத்து உங்களுக்கு கொடுக்க வேண்டும். Your history is not your future. உங்கள் சரித்திரம் உங்கள் எதிர்காலம் கிடையாது. Your future is far blessed. உங்கள் எதிர்காலம் மிகுதியாய் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. Whenever we face lack in our life, எப்பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில குறைவை சந்திக்கிறோமோ, never think that this is the end of your blessing. உங்கள் ஆசீர்வாதத்தின் முடிவு இதுதான் சொல்லி யோசிராதீங்க. Whenever God wants to give a new blessing, He will remove the old and He will start afresh. ஆமென். எப்போல்லாம் ஆண்டவர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று விரும்புகிறாரோ, பழையவைகளை அகற்றி புதிய ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். In John chapter 2, யோவான் 2ஆம் அதிகாரத்தில் Jesus was wedding feast ஒரு கல்யாண விருந்தில் தேவன் இருந்தார். and there was a lack of wine. அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. You see, wine is like biryani nowadays. அந்த காலத்துல குடுக்கிற வைன் வந்து பிரியாணிக்கு நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம். கல்யாண வீட்ல பிரியாணி இல்லாம போயிருச்சுனா அந்த கல்யாணத்துல எவ்வளவு பெரிய அவமானம். Just imagine and see when in a wedding feast if biryani is not there. சில கல்யாணத்துல பீஸ் இல்லாதனால பீஸே போயிருச்சு, கறி துண்டு இல்லாதனால ஷலோம் போயிருச்சு. சாப்பிட்டுட்டு கையை கழுவும் போதே நம்மளையும் சேர்த்து கழுவிடுவாங்க. என்னத்த பிரியாணி போட்டாங்க, பிரியாணியில் ஒரே எலும்பா இருந்துச்சு. Many times we are like that, no? We feel that I have given to God, so God has to bless me. No. God will bless you. Amen. ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். So in this wedding feast, there was a lack of this wine. இந்த திருமண விழால அங்க திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. Now listen very carefully. கவனமா கேளுங்க. When there is a shortage of wine, it's a very serious thing. திராட்சை ரசம் குறைவுபடுகிறது வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அவங்களுக்கு. Because for a grape juice to become wine, ஏன்னா ஒரு சாதாரண திராட்சை ரசம் ஒரு வைனாக மாறுவதற்கு it needs time. நேரம் எடுக்கும். Immediately after crushing the grapes, அந்த திராட்சை பழங்களை பிழிந்தவுடன் it doesn't become wine. அது வந்து வைனாக திராட்சை ரசமாக மாறாது. It takes time. There is a process. அதுக்கு ஒரு பெரிய செயல்முறைன்னு ஒன்று இருக்கிறது. First they harvest the grapes, முதலாவதாக திராட்சை பழங்களை அறுவடை then செய்வார்கள். they extract the juice, அதற்கு பிற்பாடு அதிலிருந்து அந்த ரசத்தை எடுப்பார்கள். then they allow it to ferment, அது புளிக்க அதை வைப்பார்கள். and then there applies pressure, அதுக்கப்புறம் அது மேல நல்ல ஒரு பிரஷர் போட்டு then they அமுத்துவாங்க. filter it, அதுக்கப்புறம் வடிகட்டி then they put it for aging, which takes months or years, ஏஜி என்கிற சொல்கிற ப்ராசஸ்க்கு மாதங்கள் வருடங்கள் ஆகும். and then it is given for consumption. அதுக்கப்புறம் தான் அதை பருகுவதற்கு கொடுக்கப்படுகிறது. Listen very carefully. கவனமா கேளுங்க. Wine that they prepare, there are levels of intoxication. அவங்க செய்கிற அந்த திராட்சை ரசத்துக்கு அநேக நிலைகள் உண்டு. This is a natural fermentation. இது வந்து இயற்கையாக நடக்கிற அந்த குளிக்க வைத்து It is எடுக்கிறது. not added with some other derivative and made into alcohol. மத்த பொருள்களை அதோட சேர்த்து அவங்க பண்ணுகிற அந்த It was custom in the Middle East where they take this wine as a customary drink. கண்டிப்பாக அவங்க உணவுல அந்த திராட்சை ரசத்தை அவர்கள் எப்பொழுதும் பருகுவார்கள். You know, it is a form of a honor to another person. அது வந்து மற்றவர்களை கனப்படுத்துகிறதா So இருக்கும். in this wedding banquet, இந்த திருமண விழாவில் there was lack of wine. அந்த இடத்துல திராட்சை ரசம் If குறைவுபடுகிறது. there is lack of biryani, we will put a deksa
deksan make and give. பிரியாணி கம்மி ஆயிருச்சுன்னா ஒருவேளை இன்னொரு தேக்ஸா நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். But wine, it takes time. ஆனா திராட்சை ரசத்தை செய்வது வந்து ரொம்ப நேரம் So எடுக்கும். mother of Jesus comes to him and says, there is no wine. இயேசு கிறிஸ்துவின் தாயார் வந்து சொல்றாங்க அங்க திராட்சை ரசம் இல்லை என்று. Jesus looked at her and said, இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, lady, ஸ்திரீயே, what is between you and me? உனக்கும் எனக்கும் என்ன? சகோதரி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட பா அங்கே வந்து பிரியாணி இல்லையா? ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்னன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அன்னைக்கே எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. உனக்கும் எனக்கும் என்னவா? கட்டா. யோசித்து பாருங்க, ஆண்டவர் வந்து என்ன நேரத்தில் எப்படி செயல்படணும். He says, என் வேலை இன்னும் வரவில்லை. Man, he said, mine hour hasn't come. Today you are empty. இன்னைக்கு நீங்க ஒருவேளை காலியாக And இருக்கலாம். you are telling Jesus, நீங்க இயேசுவை பார்த்து சொல்றீங்க, Lord, I am lacking. ஆண்டவரே எனக்கு இது குறைவுபட்டு இருக்கிறதே. God will look at you and say, wait. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வாரு, வெயிட் பண்ணு, My time has not come. என் வேலை இன்னும் வரவில்லை. That doesn't mean that he has forgotten you for a lifetime. வாழ்க்கை முழுவதுக்கும் உங்களை மறந்து விட்டார் என்ற அர்த்தம் இல்ல. It just means he is waiting for the right opportune time. Amen. To bring the best wine for you. Amen. அவர் சரியான சந்தர்ப்பத்திற்காக சிறந்த திராட்சை ரசத்தை உங்ககிட்ட கொண்டு வரதற்கு காத்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. So Mary went and told the servants there, மரியாள் அங்க போய் அந்த வேலைக்காரர்கிட்ட whatever he says do. உங்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்க போய் செய்யுங்க. நான் இன்னைக்கு மரியாளா மாறிட்டேன்பா. I've changed like Mary today. நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். I tried so many things. ஏசாமி என்ன பார்த்து சொல்லிட்டாரு, மகனே உனக்கும் எனக்கும் என்ன, நீ ஓரமா குந்து, நான் என் பிள்ளைங்கிட்ட பேசிக்கிறேன். நான் உட்காந்து, ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், ஆண்டவரே இது நடக்கணும், ஆண்டவரே அது நடக்கணும். சைலண்டாக உட்காரு, போ ஓரம் போ. உனக்கு எனக்கு என்ன, என் வேலை வரல, வெயிட் பண்ண. என் பிள்ளைங்களுக்காக நான் ஒரு சிறந்ததை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். Amen. I am creating the best for my children. Can I say something? ஒரு காரியம் சொல்லட்டுமா? When God says my time has not come, ஆண்டவர் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லும் பொழுது, it is not I am not going to do a miracle. He was only saying the miracle is going to come, but it is just not the time. Amen. நான் அற்புதமே செய்ய மாட்டேன்னு அர்த்தம் இல்ல, ஆனா சரியான ஏற்ற நேரத்தில் நீங்கள் உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Thank you, Holy Spirit. யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்கவங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வரதை உணர்கிறேன். உங்க வீட்டுக்குள்ள நீங்க எழும்பி நின்று கையை தட்டி குதூகலம் அடைகிறீங்க. உங்களுக்கு கர்த்தர் நிராகரிக்கவில்லை, நிரந்தரமான ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறார். நிராகரிக்கவில்லை, நிரந்தர ஆசீர்வாதம். நிராகரிக்கவில்லை, நிரந்தர ஆசீர்வாதம். He hasn't forsaken your blessing, but he's going to give a blessing forever. He did not say I cannot do it. நான் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லல. He just said my time has not come. அவர் சொன்னாரு என் வேலை இன்னும் வரவில்லைன்னு I have good news for you in February. Amen. பிப்ரவரி மாதத்துல நான் உனக்கு ஒரு நற்செய்தியை He வைத்திருக்கிறேன். did not say he will not do it for you. He is saying only the time. Amen. நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லல, அந்த நேரத்துக்காக காத்திருங்கன்னு தான் சொல்றாரு. Then he called the servants. அவங்க வேலைக்காரர்களை கூப்பிடுகிறார்கள். There was big jars that people use for cleaning themselves. அவங்களை கழுவுகிறதற்காக பெரிய பெரிய கற்சாடிகளை வைத்திருப்பார்கள். And the stone jars were filled with water, not drinking but to wash water. கழுவுறதற்காக நிரப்பப்பட்ட அந்த கற்சாடியில் நிரப்பப்பட்ட தண்ணீர் தான். Today your life is like that. இன்னைக்கு உங்க வாழ்க்கை அப்படியாக இருக்கிறது. You are not the vessel inside the house, you are a vessel kept outside. நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்திரம் இல்ல, வீட்டுக்கு வெளியே புறம்பாக வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். தள்ளப்பட்ட பாத்திரம் நீங்க. Probably you are forsaken by everyone. நீங்க கேக்குறீங்க, ஆண்டவரே நான் எல்லாராலையும் தள்ளப்பட்டு எல்லாரும் என்ன யூஸ் பண்றாங்க, ஆனா எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இல்லையே. Lord, everyone are using me and I'm rejected, but I don't receive that happiness inside. I am taking care of others becoming holy. மற்றவங்க பரிசுத்தமா இருக்கிறதுக்காக நான் பிரயாசம் எடுத்து பாதுகாத்து I'm working hard for my children. என் பிள்ளைகளுக்காக நான் கடினப்பட்டு உழைத்து கொண்டு இருக்கிறேன். But
they are just using me, Lord. ஆனா என்ன அவங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த 6 கற்சாடிகளும் அப்படிதானே யோசிச்சிருக்கும். Probably that 6 stone jars would have எத்தனை thought like பேர் that. கழுவி பரிசுத்தமாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கும். ஆனா இந்த கற்சாடியை யாரும் கண்டுக்கவே இல்லை. Amen. Nobody bothered about the stone jars. Probably people are using the water to clean themselves. ஐயோ ஐயா, my husband does not respect me. ஆண்டவரே, என்னுடைய கணவர் என்ன வந்து மதிக்கிறதே He கிடையாது. doesn't come near me. என் பக்கத்துல வர்றதே கிடையாது. He doesn't speak well with me. என்கிட்ட நல்லா பேசுறதே I கிடையாது. don't know why I am living. ஏன் தான் வாழ்றேனே எனக்கு I தெரியல. am an empty vessel. நான் ஒரு காலியான பாத்திரமாய் இருக்கிறேன். வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா வீழங்க செய்திடுமே. சொல்லுங்களேன். வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரம் வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா rejected jar, ஒதுக்கப்பட்ட அந்த empty கற்சாடி, jar, காலியான கற்சாடி, கற்சாடி, not filled with anything. எந்த நன்மையினாலும் நிரப்பப்படாத ஒரு கற்சாடி. Are you feeling that you have lost everything? நீங்க ஒருவேளை இப்படியாக யோசிக்கலாம், எல்லாமே என் வாழ்க்கையில இழந்து போய் I've இருக்கிறேன். been used and now I'm empty. நான் பயன்படுத்தப்பட்டு இப்ப காலியா இருக்கிறேன். My age is over என் வயசு வேற போயிட்டே and இருக்குது. I'm still not married. இன்னும் எனக்கு திருமணம் நடக்கலையே. My age is going above. எனக்கு வயசு ஏறிக்கிட்டே Still போகுது. I am in debt. இன்னும் கடன்ல இருக்கிறேன். Still I don't have a house. எனக்கு ஒரு வீடு கிடைக்கல. I am empty. நான் காலியாக இருக்கிறேன். The Lord Jesus says, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், fill you with water. ஆமென். இப்பொழுது தண்ணீரினால உன்னை நிரப்ப போகிறார். What is water? தண்ணி என்றால் என்ன? In the Bible Jesus said, வேதத்துல இயேசு சொல்லுகிறார், if anyone is thirsty, come to me. யாராவது தாகமா இருந்தா நீங்க என்னடை வாருங்கள். Him who believes out of his belly shall flow waters of living water. ஆமென். என்னை விசுவாசிக்கிறவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். He was mentioning about the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார். Today, do you want prosperity? இன்றைக்கு உங்களுக்கு அந்த செழிப்பு வேணுமா? It's not by might. அது பலத்தினாலும் அல்ல, It's not by power. பராக்கிரமத்தினாலும் அல்ல, It's by the Spirit of God. தேவனுடைய ஆவியினாலே தான் ஆகும். Jesus said, fill with water. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தண்ணீரால அதை நிரப்புங்க. 6 jars of water. 6 கற்சாடிகள் தண்ணீரால And நிரப்பப்படுகிறது. then the 7th jar, 7வது கற்சாடி Jesus Christ. இயேசு கிறிஸ்து. When he came and stood, அவர் வந்து அந்த இடத்துல நின்ன பொழுது, நீங்க எத்தனை ஜீரோவா இருந்தாலும் சரிங்க, probably you can be so many zeros. முன்னாடி ஒரே ஒரு 1 போட்டா வேல்யூவே வேற. When you just put 1 before those zeros, your level goes to a different dimension. You are empty. நீங்க காலியா But when இருக்கீங்க. he comes and stand next to you, ஆனா அவர் வந்து உங்க அருகாமையில் நிற்கும் பொழுது, near the 6 empty jars of water, அந்த 6 தண்ணீரினால் நிரப்பப்பட்ட கற்சாடிக்கு பக்கத்தில் Jesus said, fill them with water. இயேசு சொன்னார், தண்ணீரால நிரப்புங்க. He came and stood nearby. அவர் வந்து பக்கத்துல நின்னாரு. When the water saw Jesus, அந்த தண்ணீர் இயேசுவை பார்த்தவுடன் it became so happy. அதுக்கு ரொம்ப When சந்தோஷமாயிருச்சு. the Holy Spirit sees Jesus standing next to you, பரிசுத்த ஆவியானவர் இயேசு உங்க பக்கத்துல நிற்கிறதை பார்க்கும் பொழுது, he will turn your water into wine. அவர் உங்கள் தண்ணியை திராட்சரசமாய் மாற்றி விடுவார். Pastor, what happened? பாஸ்டர், என்ன நடந்துச்சு?
ஒன்று சொல்ல போறேன், நீங்க உண்மையில சொல்றேன், கையை தட்டி ஆர்ப்பரிக்க போறீங்க. நல்ல கவனிங்க. Listen carefully. தண்ணி, The water is there திராட்சை செடி, and the wine plant. இந்த தண்ணி This water, திராட்சை செடியை வளர்த்து this water has grown up the wine அது plant. கொடியா மாறி It's become a climber அது இலைகளை விட்டு and it gave beautiful leaves. அந்த தண்ணி அந்த திராட்சை செடியுடைய பழத்துக்குள்ள வந்து That water entered the fruit of that plant. பச்சையா இருக்கிற அந்த காய் கனிஞ்சு That green fruit became fruitful. அது அந்த வயலட் கலர்ல மாறினதுக்கு அப்புறமா அதை பிழிஞ்சு பிழிஞ்சு When it was ripe, it was plucked and it was squeezed. அதை பிரஷர் பண்ணி வடிகட்டி சேர்த்து வச்சு பல மாதங்கள் ஆகிற தண்ணி நிலத்தடியிலிருந்து கையில திராட்சை ரசமா மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அத இயேசு ஒரே செகண்ட்ல I prophesy God's speed in your life. நான் உங்கள் வாழ்விலே தேவனுடைய சீக்கிரங்களை பேசுகிறேன். இந்த மாதம் உங்கள் வாழ்விலே தேவனுடைய சீக்கிரங்கள் நிறைவேற போகிறது. எதெல்லாம் டிலே ஆகுதோ அதையெல்லாம் கர்த்தர் துரிதமாய் முடிக்க போகிறார். God speed எல்லாரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. God speed, my miracle is going to be God speed. என்னுடைய அற்புதம் அது பயங்கர ஃபாஸ்டா நடக்க போகிறது. God speed. தேவனுடைய துரிதம் நல்ல கையை தட்டி பெற்றுக்கொண்டாமா. அந்நிய பாஷையில பேசுங்க. Receive it. பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ ரமா செந்தரே கலத ரமா செந்தரே லேவரே மாஸ்தரோ தேல துரிதப்படுத்துவீராக. ரோமர் 9:28 சொல்கிறது. Romans 9:28 says, For the Lord will carry out his sentence on earth with speed and finality. அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிப்பார். He will do it with speed. Very fastly he will. That is the prophetic word. Amen. அதுதான் இந்த தீர்க்கதரிசன வார்த்தை. You've been waiting for it. நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்க. This month, இந்த மாதம், February month, இந்த பிப்ரவரி மாதம் God will fulfill his word with speed and finality. உங்களுக்கு பேசின அவருடைய வார்த்தையை துரிதமாக சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற்றி I முடிப்பார். believe you will sign the document. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் பத்திரங்களில் கையெழுத்து போட போகிறீர்கள். I believe there is a wonderful mail that you're going to receive. நான் விசுவாசிக்கிறேன் ஒரு அருமையான வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். I believe that you are going to receive a wonderful good news this month. ஒரு அருமையான நற்செய்தி உங்களிடத்தில் வரப்போகிறது. One special message and miracle is coming. ஒரு விசேஷித்த அற்புதமும் செய்தியும் உங்களை நோக்கி வருகிறது. And the Lord told the servants, take this and give it to the manager of the banquet. அந்த வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார், இதை எடுத்து பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். He never said draw out water. He said draw some out and take it to the master. அவர் தண்ணி எடுன்னு சொல்லல, கொஞ்சம் எடுன்னு தான் சொன்னார். He said just take little. He didn't tell take the water. He said take little. கர்ச்சாடிக்குள்ள இருந்தது என்னதுங்க? What was inside the stone jar? எதால நிரப்ப சொன்னாரு? What did he tell him? நிரப்ப சொன்னது தண்ணீர். He filled it with water. ஆனா குடுன்னு சொல்லும்போது, but when he said give, நீங்க என்னைக்கு கொடுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க அற்புதம் ஆரம்பமாகி விட்டது. the moment you give, your miracle starts there. உள்ள இல்லன்னாதீங்க. என்னைக்கு எடுத்து இன்னொருத்தட்ட கொடுக்கிறீங்களோ அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி ஒரு திராட்சை ரசத்தை நான் சுவைச்சதே இல்லையே. The moment you take what is inside you and give it to others, they will say, this taste is excellent and I haven't tasted such a wonderful. Go serve somebody. போய் வேற யாருக்காவது ஊழியம் செய்யுங்கள். Go share the taste of Jesus with somebody. இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னொருவருக்கு ருசி பார்க்கும்படியாக அவர்கள் கிட்ட போய் சொல்லுங்க. Master of the banquet.
அந்த பந்தி விசாரிப்புக்காரர் he took it in his hands. அவர் கைகளிலே அதை எடுத்து And when he tasted it, அதை ருசி பார்த்த பொழுது he called the man of the house. மணவாளனை கூப்பிட்டு, எந்த மனுஷனும் முந்தி நல்ல ரசத்தை குடிச்சிட்டு கடைசியில் வந்து சாம்பாரில் ரசத்தை கலக்கிறது, ரசத்தில் தண்ணியை கலக்கிறது, சிக்கன் குருமாவில் சுடுதண்ணியை கலக்கிறது, இதெல்லாம் கடைசியில் செய்வாங்க. ஆனால் நீர் இதுவரைக்கும் நல்ல ரசத்தை ஒளிச்சு வச்சிருந்தீரு. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சி. உங்களை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, முன்னாடி விட நீங்க ரொம்ப நல்லா ஆயிட்டீங்களே, முன்னாடி விட இப்போ ரொம்ப நல்ல ஆசீர்வாதமா இருக்கீங்க, உங்களை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு, நீங்க நல்லா வந்துட்டீங்களே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.